ஹீலர் ஐயா, உங்களது பின்னூட்டம் நீங்க கொடுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல நல்ல நாள்ல நல்ல மக்களோட நல்ல பேச்சை கேட்கறது, அது ஒரு ஒரு குடுப்பினை. திருமண நாள் வாழ்த்துக்கள். அந்த இணைதல், அந்த சேர்தலோட பேனா முக்கியமா, மூடி முக்கியமா, இங்கு முக்கியமா, மூடுறது முக்கியமா, திறக்கிறது முக்கியமா, எழுதுறது முக்கியமா அப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பேனாவோட முக்கியத்துவம் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும். நீங்க சொன்ன விஷயங்கள், அந்த புடவையை மடிச்சு அழகா அந்த அந்த டிசிப்ளின் சொல்லுவோம். இன்னர் டிசிப்ளின் ஹாவ் அ ஹை இம்பாக்ட் ஆன் அவுட்டர் டிசிப்ளின். நான் இதை இவ்வளவு தூரம் அழகா காமிக்க முடியும்? எங்க ஏரியால இப்ப மின்சார கட்ட முடியாத மக்களுக்கு ஒருத்தங்க அழகா அப்படியே தைச்சே கொடுப்பாங்க, அப்படியே மாட்டிக்கலாம். காஸ்ட்லி அது. அதாவது என்னன்னா, ஒரு புடவைய சாதாரணமா ஓடர் அடிச்சு கொடுக்கறது இது மாதிரி எல்லாம் பண்ற இடத்துல அவங்க மடிசார் மாதிரி நீங்க அப்படியே மாட்டிக்கலாங்க, எலாஸ்டிக் போட்டிருக்கோம், அப்படியே மாட்டிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் ஷவுட்டா இருக்கிறவங்களாம் கட்ட முடியாது. அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்ரீரங்கத்துல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி புதுவிதமா யோசிக்கிறது. நீங்க சொன்னீங்க பாருங்க, திறமை பிளஸ் கற்பனை. ஆஹா, இதுதான் இன்னைக்கு டேக்கும். திறமை பிளஸ் கற்பனை. நம்ம எங்க எண்ணத்தை எதுக்காக விதைக்கிறோம், யாருக்காக விதைக்கிறோம்? ஒண்ணும் இல்ல. நான் கம்பெனியில ஒர்க் பண்ணும்போது ஹஸ்பண்ட் ஒருத்தர் எனக்கு அசிஸ்டன்ட் 6 அடிக்கு இருப்பான் ஆளு. சார் எங்க போகணும் சார், எதா இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லிட்டா போதும், பாத்துக்குவான். என்னையா இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு? ஆயிடுச்சு சார், குழந்தை இல்லை சார் அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் உங்க வீட்டுக்கு வரேன், நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல அவனுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். இன்னைக்கு அழகா ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தையோட சார் சௌரியமா இருக்கேன் சார். அதாவது நான் அந்த இடத்துல டிராவல் ஆனது 2-3 வருஷம் தான் அந்த கம்பெனில இருந்தது. ஆனா நம்மளோட ப்ரேயர் நமக்காக வைக்கிறத தாண்டி அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வைக்கிறது இருக்கு பாருங்க, அது பவர்ஃபுல்லான தாட்டு. அதை நீங்க இந்த ஃபோரம்ல விதைச்சிருக்கீங்க. அந்த பாடல் என்ன அப்படிங்கிறதும் பாடணும்னு நினைக்கிறேன். முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா, முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா, என் குறை கேளடா ஹரே கோகுல கிருஷ்ணா, முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா, நிதியோடு நான் வாழ்ந்த நிலை காணுமாம், நீ இன்றி என் வாழ்வில் ஒளி வீசுமா, நேராகவே ஓடி வாராயன் கண்ணா, நேராகவே ஓடி வாராயன் கண்ணா, முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா, உனக்காக மனக்கோவில் உருவானது, உனக்காக மனக்கோவில் உருவானது, உடல் யாவும் பொருள் யாவும் உன்னை சேர்ந்தது, எனக்காக இனிமேலும் மறையாதேடா, எனக்காக இனிமேலும் மறையாதேடா, நேராகவே ஓடி வாராயன் கண்ணா, நேராகவே ஓடி வாராயன் கண்ணா, முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம். இந்த பாடம் நீங்க உள்வாங்கும் போதே யாருக்கு குழந்தை வேணுமோ அவங்களுக்கு குழந்தை கிருஷ்ணர் ரூபத்துல பல லீலைகளை பண்ணுவார். அந்த லீலைகள் பல கிரியேஷனா இருக்கும், பல திறமைகளை வெளிக்கொடுத்துறதா இருக்கும், பல கற்பனை சக்தியில இருக்கும். ஹைலி கிரியேட்டிவ் பர்சனா we can very well enjoy the life which we have to learn from each and every person, which நீங்க கொடுத்த அந்த வேல்யூ எடிஷன் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நான் ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், சார் 10 வருஷம் ஆச்சு சார், மேரேஜ் ஆகி குழந்தை பிறக்கல சார் அப்படின்னா, கையை காமிச்சேன், பார்த்தாப்ப நான் ரேகையை பார்ப்பேன், பார்த்தோன்னே நீ 70 வயசு 80 வயசு இருப்பையா அப்படின்னு. கையை பார்த்தா கரன்னு இருந்தது. டச்சே பண்ணதில்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப். என்னன்னா கை பழமா இருக்கு. என்கிட்ட சோல் செயின் ஒண்ணு, வேப்பலை குங்குலி ஆமணக்கெண்ணை போட்ட ஒரு களிம்பு, 50 ரூபா களிம்பு. அதை கொடுத்த உடனே தடவிட்டு, சார் அவங்க 2 பேருக்கு மெடிசன் கொடுத்தேன், குழந்தை பிறந்து சௌக்கியமா இருக்காங்க இன்னைக்கு. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா இடத்துலையும் நிறைய நம்பிக்கையான விஷயங்கள் இருக்கு. we have to utilize it, believe it. That belief system have a high impact. Start believing. All the best whoever is planning for it. Whatever you are planning, it will happen. பிரபஞ்சம் அபரிமிதமானது. அபரிமிதமான திங்ல தான் நம்ம இருக்கோம். அந்த அபரிமிதமானதை we will receive it. Thanks a lot.